வணக்கம் மகளே, சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். என்ன வெப் சீரிஸ் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாராலையும் பயங்கரமாக பேசப்பட்டு வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்லை சார், யார் வேணாலும் தப்பு செய்யலாம். நம்ம கதிர் அப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மெயின் லீடாக வச்சு ஒரு கிரைமை வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி வரையும் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஹிட்டு அந்த வெப் சீரிஸ் வந்து. அதோடைய ஒரு பார்ட் 2 வந்து சுழல் 2 வர 28ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் வந்து ப்ரீமியர் ஆக போகுது. அந்த சீரீஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் பண்ணது கொலைதானே. முதல் விஷயம், இந்த சீரீஸ் பார்க்கணும்னா நான் சீசன் 1 பார்க்கணுமாப்பா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா சீசன் 1 பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து முக்கியமாக நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அது தனி கதை, இது தனி கதை. தங்கச்சியை கொண்டவன ரிவெஞ்ச் எடுத்த கணக்கு தானே. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்துட்டு தான் அதை கண்டினியூ பண்ணணும் இல்லை. ஃபஸ்ட்டு சீரீஸில் இருக்கிறதுல அந்த 2 கேரக்டர் சொன்னேன் இல்லையா, கதிரும் ஐஸ்வர்யா ராஜேஷும், அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து கண்டினியூ ஆகுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க. அடுத்தடுத்த பார்ட் கண்டினியூ பண்ணுறோம்னாலே நம்ம அதை பார்த்துட்டு தான் வரணுங்கிறதுலே பாதி ஆடியன்ஸ் வந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படி இல்லை, இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இது ஒரு தனி ஸ்டாண்டலோன் சீரீஸாக ஃபீலை கொடுத்ததே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த சீரீஸ்க்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இந்த சீரீஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு சீசனோட ரீகேப். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீசன் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீசன் வந்து ஸ்பாயில்லாம் பார்க்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் பார்த்துட்டு வந்து பார்க்குறது தான் என்னுடைய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற சொல்லுவேன். பார்க்காம பார்த்தா கூட சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 8 சஸ்பெக்ட் ஒரு கொலைக்கு, எல்லாம் யங் உமன். அதுக்கடுத்து எத்தனை எபிசோட்ஸ், எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் இருக்குது. இந்த 8 எபிசோடையும் நீங்கள் ஒரே ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா 5.5 hours அந்த மாதிரி வந்து வரும். ஒரு எபிசோடு 20 something minutes அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடும் ஸ்டோரி லைன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக வேறு டேரக்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எபிசோடையும். ஆனால் தீம் வைஸ் இப்போ வேறு டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்களே, இவங்க ஒரு டோனில் விட்டு போக அடுத்து வேறு ஒரு டோனில் ஜானர் ஷிஃப்ட் ஆகுமா இல்லை மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு 8 எபிசோடுமே ஒரே கோர்வையாக நூல் பிடிச்ச மாதிரி தான் போயிட்டுருக்குங்கிறனால உங்களால் ஸ்டோரியை ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ண முடியும். இதில் மெயின் லீடு யார் அப்படின்னா, ஏன்னா இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு க்ரைம் த்ரில்லர்னால் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் நான் யாரை ஃபாலோ பண்ணுறது, யாரை ஃபாலோ பண்ணால் எனக்கு கரெக்டாக கதை புரியும் அப்படிங்கிற மாதிரி. இதில் மெயின் லீடாக இருக்க கதிரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கதை வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடில் வந்து உங்களுக்கு லைட்டாக லேகாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பொண்ணுங்க கூட ஒரே ஊரை சார்ந்தவங்க இல்லை. ஏன்னா அந்த ஸ்டோரி அந்த கிரவுண்டை வந்து செட் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு 3 எபிசோடில் எடுத்திருக்காங்க. ஒரு சில காட்சிகள் காட்டும்போது உங்களுக்கு தோணலாம், இது எதுக்கு காட்டுறாங்க, இது தேவையே இல்லை இந்த கதைக்கு, இவங்களையும் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க எல்லாருக்குமே கடைசி வரைக்குமே சீரீஸ் முடியும் போது எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ எந்த கேரக்டரையுமே வந்து அவங்க வேஸ்ட் பண்ணல. ஒரு சின்ன கேரக்டர் காட்டினாங்களா கூட அவங்களுக்கான இம்பேக்ட் உங்களுக்கு கடைசி ஃப்ரேம் வரைக்குமே இருக்குது. அந்த பொண்ணுங்களோட கண்ணை பார்த்தியா? ஸோ இதில் எந்த கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணல. இதுக்கு மேலே நான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால் நான் இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லா எபிசோட்ஸுமே வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. எடிட்டிங் வைஸும் அந்த சினிமாட்டோகிராஃபி வைஸும் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுவும் ரெசம்பிளன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு எண்டிங்கில் வந்து ஒரு காலி போர்ஷன் ஒன்று வந்து வருது, கிளைமேக்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு காலி போர்ஷன் வந்து வருது. அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து ரொம்ப சூப்பராக எடிட்டிங்கில் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் கட்டில் தான் அந்த ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லுமே வரும். சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சீரீஸ் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு. ஓகேடா, நான் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர் வந்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கோராக இருக்குமா இது? ஏன்னா ஒரு சில க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் சின்ன பசங்களோட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கோராக இருக்கும். இல்லை எனக்கு ரத்தத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி இருக்குமா, பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோர் கண்டென்ட் வந்து இதில் எதுவுமே கிடையாது. இதை தாண்டி ஒரு நேஷ்னல் இஷ்யூவையும் வந்து இந்த விஷயத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதை இப்போ சொன்னனாலும் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் நான். அதை சொன்னாலும் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஒரு பெரிய இஷ்யூ, சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு க்ரைம் எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை மட்டும் நான் ஒரு லீடுங்கிற மாதிரி இங்கே சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் இதில் எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னா அதில் இருக்க ட்விஸ்டர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். எந்த கேரக்டர் மேலேயுமே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒருவேளை இவன் பண்ணியிருக்கானோ இவன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு கெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டருமே அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதை சொன்னாலும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எந்த கேரக்டர் யார் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணல. எல்லா கேரக்டருமே அவங்க பொட்டன்ஷியலை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பெரிய மைனஸாக தோணுன ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி தான் இந்த கதை ஃபுல்லுமே நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த பாயிண்ட் எண்டிங்கில் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கல. ஏன்னா ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்துக்கான முடிவு என்ன அப்படிங்கிறத இந்த சீரீஸில் சொல்லாமே விட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஓப்பன் எண்டுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்மளா கெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகே இப்படி ஆகிருக்கும், இப்படி மேபி ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, அதற்கான ஒரு எண்டிங் வந்து அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. அது ஏங்கிறது வந்து தெரியல. கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆடியன்ஸுக்கு கிடச்சிருக்கும். அவங்களுக்கு இன்னும் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து எனக்கு எழும்புச்சு. ஸோ இதுதான் ஒரு நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. மற்றபடி சீரீஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீசன் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களோ அதே அளவுக்கு இந்த சீசனும் வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணி கொள்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் வந்து இந்த சீரீஸ்க்கான ரிவ்யூ. இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிரும், கொஞ்சம் கீழே சொன்னாலும் அது கரெக்டாக இருக்காது. அப்படிங்கிறனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.